இரும்புச்சத்தின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது நம் உடலில் இரும்புச்சத்தின் நன்மைகள், அதன் குறைபாட்டிற்கான காரணங்கள் மற்றும் அறிகுறிகள். இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள். நம் உடலின் பல்வேறு முக்கிய செயல்பாட்டிற்கு இரும்புச்சத்து தேவைப்படுகிறது. இது ஹீமோகுளோபின் மற்றும் மயோகுளோபினின் பெரும்பான்மையான பகுதியாகும். ஹீமோகுளோபின் சிவப்பு இரத்த அணுக்களில் உள்ளது. இது ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு எடுத்துச் செல்ல உதவுகிறது. மயோகுளோபின் ஆக்சிஜனை எடுத்துச் சென்று தசையின் அணுக்களில் சேமிக்கிறது. இரும்புச்சத்தானது நமக்கு வளர்ச்சி, மூளையின் செயல்பாடு, ஞாபக சக்தி மற்றும் கவனத்திற்கு தேவைப்படுகிறது. மேலும் அது அணுவின் செயல்பாட்டிற்கும் ஹார்மோனை உருவாக்குவதற்கும் தேவைப்படுகிறது. ஆற்றல் மற்றும் மைலினின் உற்பத்தியிலும் உதவுகிறது. மைலின் என்பது நரம்பை சுற்றியிருக்கும் ஒரு காப்பு ஆகும். இரும்புச்சத்தானது வலுவான நோய் எதிர்ப்பு சக்திக்கும் குடல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. நம் உடலின் சிவப்பு இரத்த அணுக்களில் 70% இரும்புச்சத்து உள்ளது. அதன் 25% ஃபெரிட்டினாக கல்லீரல், மண்ணீரல் மற்றும் எலும்பு மஜ்ஜையில் சேமிக்கப்படுகிறது. இரும்புச்சத்தின் 6% புரதத்தின் ஒரு பகுதி ஆகும். புரதமானது நோய் எதிர்ப்பு சக்தி, வளர்சிதை மாற்றம் மற்றும் கொலாஜன் உருவாவதற்கும் உதவுகிறது. இப்பொழுது நாம் இரும்புச்சத்து குறைபாட்டிற்கான காரணங்களை பார்ப்போம். குறைவான இரும்புச்சத்தினை எடுத்துக்கொள்ளல் மற்றும் அதன் மோசமான உறிஞ்சுதலே அதன் குறைபாட்டின் முக்கிய காரணமாகும். புழு தொற்று, பாக்டீரியா மற்றும் வைரல் தொற்று வேறு சில காரணங்கள் ஆகும். மாதவிடாய் மற்றும் பிரசவத்தின் போது ஏற்படும் அதிகப்படியான இரத்த இழப்பு கூட குறைபாட்டினை விளைவிக்கலாம். லெட் விஷமானது குறைபாட்டினை ஏற்படுத்தக்கூடிய வேறொரு காரணி ஆகும். லெட் விஷம் இருக்கும் பட்சத்தில் குறைவான ஹீமோகுளோபின் உற்பத்தி செய்யப்படுகிறது. மலேரியாவினால் ஏற்படும் சிவப்பு இரத்த அணுக்களின் மோசமான அழிவு கூட ஒரு ஆபத்தான காரணி ஆகும். கர்ப்பிணி பெண்களில் சேமிக்கப்பட்டிருக்கும் இரும்புச்சத்தின் சேமிப்பானது சிசுவின் இரும்புச்சத்தின் தேவையை பூர்த்தி செய்கிறது. சிசுவானது 4 மாதங்களை கடக்கும் வரை இது போதுமானது. எனினும் குறைப்பிரசவம் மற்றும் குறைந்த எடையுள்ள குழந்தைகளுக்கு மோசமான இரும்புச்சத்து சேமிப்பு உள்ளது. அவர்கள் முதல் 2 மாதங்களிலேயே குறைபாடு உள்ளவர்கள் ஆகின்றனர். இரும்புச்சத்து குறைபாடுள்ள கர்ப்பிணி பெண்கள் சிசுவிற்கு குறைவான இரும்புச்சத்தை வழங்குவதால் இந்நிலைமை ஏற்படுகிறது. இரத்தப்போக்கினால் ஏற்படும் இரும்புச்சத்து குறைவானது மூளையில் இரும்புச்சத்தின் அளவை குறைக்கிறது. இது குழந்தையின் மூளை செயல்பாட்டினையும் பாதிக்கிறது. குழந்தைகள் மற்றும் குமர பருவத்தினர் குறைபாட்டின் அதிக ஆபத்திற்கு ஆளாகின்றனர். குழந்தை பேறு வயதுடைய பெண்கள் கூட அதிக ஆபத்திற்கு ஆளாகின்றனர். குழந்தைகளில் இரும்புச்சத்து குறைபாட்டிற்கான காரணங்களை இப்பொழுது பார்ப்போம். குழந்தைகளில் பொதுவான காரணம் மிக குறைவாக உண்ணுவது மற்றும் அதிவேக வளர்ச்சி. குறைந்த பிறப்பு எடை வேறொரு காரணமாகும். இரும்புச்சத்து குறைபாடு அனீமியாவை விளைவிக்கிறது. இது உடலில் சேமிக்கப்பட்ட அனைத்து இரும்புச்சத்தும் தீர்ந்ததற்கான நிலை ஆகும். இது திசுக்கள் மற்றும் சிவப்பு இரத்த அணுக்களுக்கு இரும்புச்சத்து செல்வதை குறைக்கிறது. குறைபாட்டின் அறிகுறிகளை காண்போம். உடையக்கூடிய நகங்கள் அல்லது வளைந்த நகங்கள் இரும்புச்சத்து குறைபாட்டின் அறிகுறி ஆகும். வளைந்த நகங்களில் மென்மையான நகங்கள் கரண்டி போல் இருக்கும். வெளிரிய தோல் மற்றும் நாக்கின் வீக்கம் கூட குறைபாட்டின் அறிகுறி ஆகும். பலகீனம், மூச்சு விடுவதில் சிரமம், தலைவலி மற்றும் சோர்வு வேறு சில உதாரணங்கள் ஆகும். பீக்கா என்பது கூட இரும்புச்சத்து குறைபாட்டின் அறிகுறிகளில் ஒன்றாகும். பீக்கா என்பது களிமண் மற்றும் மண் போன்றவற்றை உண்பதாகும். பெரியவர்களில் இரும்புச்சத்து குறைபாடானது மனச்சோர்வை விளைவிக்கிறது. அதற்கு டோபமைனுடன் இருக்கும் தொடர்பினால் இது ஏற்படுகிறது. டோபமைன் என்பது நமக்கு நல்லுணர்வை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன் ஆகும். டோபமைனின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து தேவை. இரும்புச்சத்தின் குறைபாடானது டோபமைனின் அளவு குறைய காரணமாகிறது.
இரும்புச்சத்தின் குறைபாடானது சிசுக்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது. பிரசவ காலத்தில் ஏற்படும் இரும்புச்சத்து குறைபாடானது கருவிற்கு குறைபாட்டினை ஏற்படுத்தலாம். இது வேறு மொழிகளை கற்பது மற்றும் குழந்தைகளின் நடத்தையையும் பாதிக்கலாம். சமநிலை மற்றும் மோட்டார் திறனிலும் பாதிப்பு தென்படுகிறது. இது நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் இடையூறு கூட ஏற்படுத்தலாம். இரும்புச்சத்தின் குறைபாடானது நரம்புகளை சுற்றி ஏற்படும் மைலின் உறையை தடுக்கிறது. இது அதிவேக தன்மையை உண்டாக்கி குழந்தைகளில் கவனக்குறைவை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது குழந்தைகளில் அனீமியாவை எவ்வாறு தடுப்பது என்று பார்ப்போம். குழந்தை பிறந்தவுடன் தாமதமாக தொப்புள் கொடியை கட்டுதல் குறைபாட்டினை தடுக்க உதவுகிறது. இது முதல் 6 மாதங்களுக்கு குழந்தையின் உடலில் இரும்புச்சத்தின் சேமிப்பை மேம்படுத்துகிறது. இது இரும்புச்சத்து குறைபாட்டின் ஆபத்தினை குறைக்கிறது. 6 மாதங்களுக்கு பிறகு இரும்புச்சத்தானது கூடுதல் உணவின் மூலம் வழங்கப்பட வேண்டும். இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை பற்றி இந்த டுட்டோரியலின் இறுதியில் கூறுகிறேன். இரும்புச்சத்தை எடுத்துக்கொள்வதில் பரிந்துரைக்கப்பட்ட அளவினை இப்பொழுது பார்ப்போம். இரும்புச்சத்து எடுத்துக்கொள்வதில் பரிந்துரைக்கப்பட்ட அளவு நாளொன்றுக்கு வெவ்வேறு வயதினருக்கு மாறுபடுகிறது. 6 - 12 மாத சிசுக்களுக்கு 3 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. 1 - 3 வயது குழந்தைகளுக்கு 8 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. 4 - 9 வயது குழந்தைகளுக்கு 11 - 15 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. 10 - 15 வயது ஆண் குழந்தைகளுக்கு 16 - 22 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. 10 - 15 வயது பெண் குழந்தைகளுக்கு 16 - 30 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. ஆண்களுக்கு 19 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. பெண்களுக்கு 29 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை இப்பொழுது பார்ப்போம். இரும்புச்சத்து 2 வகையாக உள்ளது: ஹீம் அயன் மற்றும் நான் ஹீம் அயன். ஹீம் அயன் ஆனது ஹீமோகுளோபினிலிருந்து கிடைக்கிறது மற்றும் மயோகுளோபின் கரியில் இருக்கிறது. ஆதலால் அசைவ உணவுகளில் ஹீம் அயன் நிறைந்துள்ளது. உதாரணத்திற்கு ஆட்டுக்கறி, கோழி மற்றும் ஆட்டின் ஈரல் மற்றும் மூளை. நான் ஹீம் அயன் ஆனது சைவ உணவுகளில் இருந்து கிடைக்கிறது. உதாரணத்திற்கு பருப்பு வகைகள், தானியங்கள் மற்றும் கீரை காய்கறிகள். ஹீம் அயன் உடலில் நன்கு உறிஞ்சப்படுகிறது. நான் ஹீம் அயன் ஆனது சில காரணிகளால் உடலில் நன்கு உறிஞ்சப்படுவதில்லை. வெறும் 17% மட்டுமே உறிஞ்சப்படுகிறது. உணவில் உள்ள கால்சியம் மற்றும் ஃபைட்டேட்ஸ் நான் ஹீம் அயனின் உறிஞ்சுதலை தடுக்கிறது. வறுத்தல், முளைக்கட்டுதல் மற்றும் நொதித்தல் ஃபைட்டேட்டின் அளவை குறைக்க உதவுகிறது. முளைக்கட்டுதல் மற்றும் நொதித்தலுக்கான செயல்முறை வேறொரு டுட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். இரும்புச்சத்தின் உறிஞ்சுதலை அதிகரிக்க வைட்டமின் சியை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. இரும்புச்சத்தின் உறிஞ்சுதலுக்கு வைட்டமின் சி உதவி புரிகிறது. நான் ஹீம் அயனின் உறிஞ்சுதல் ஹீம் அயனுடன் சேரும்போது அதிகமாகிறது. இப்பொழுது வெவ்வேறு உணவுகளில் இருக்கும் இரும்புச்சத்தின் அளவை பார்ப்போம். 100 கிராம் ஆட்டு ஈரலில் சுமார் 6 மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது. 100 கிராம் ஆட்டுக்கறியில் சுமார் 2 மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது. 100 கிராம் கோழியின் மார்பில் சுமார் 1 மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது. 100 கிராம் பாலக்கீரையில் சுமார் 2.9 மில்லிகிராம் உள்ளது. 30 கிராம் சிவப்பு காராமணியில் சுமார் 1.8 மில்லிகிராம் உள்ளது. உடலின் நல் ஆரோக்கியத்திற்கு இந்த உணவுகளை தினசரி எடுத்துக்கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.